முக்கிய செய்தி. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கின்றது. சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாகவும் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாகவும் நாகையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாகவும் தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கின்றது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. நாகையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்து காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் புயல் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகமானது மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.